Hello students, welcome to commerce class. Unit number 4 பார்த்துட்டு இருக்கோம். Unit number 4 பொறுத்த வரைக்கும் HRM னா என்ன அப்படினு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். HRM அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ண யூனிட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு எம்ப்ளாயியை ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய கம்பெனி இருக்கிறப்ப அந்த எம்ப்ளாயிக்கான வேலைகளை எப்படி கரெக்டாக கொடுக்கறது, அந்த வேலைக்கான ஆட்களை எப்படி கரெக்டாக சூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடியது இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னு ஹெச்ஆர்எம்னு நான் சொல்லியிருக்கேன். சாப்டர் நம்பர் 11 பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ்னால் என்ன, ஒரு எம்ப்ளாயி எப்படிலாம் சூஸ் பண்ணணும், அந்த எம்ப்ளாயை சூஸ் பண்ணுறப்ப நம்ம என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் சொன்ன அசைன்மெண்ட்டு நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க. குட். அதே மாதிரி இந்த கிளாஸ்லேயும் சொல்கிற அசைன்மெண்ட்டை தயவு செஞ்சு எல்லோரும் அனுப்பிச்சிடுங்க. சரிங்களா? கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆட்களை எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணுறது. எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி வேறு என்னென்ன பார்த்தோம், நிறையா ஸ்டெப்ஸ் தான் பார்த்தோம். ஸோ அந்த ஸ்டெப்ஸுக்கு நான் ஒரு சார்ட் மாதிரி போட்டு உங்களுக்கு நான் அதை சொல்லியிருந்தேன். ஸோ அப்ளிகேஷன் பிளாங்க்னா என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். அதே மாதிரி ஸ்க்ரீன் அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். செலெக்ஷன் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? அந்த செலெக்ஷன் டெஸ்ட்டை 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டெஸ்ட்டு, பர்சனாலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அந்த எபிலிட்டி டெஸ்ட்டில் ஆப்டிடியூடு, அச்சீவ்மெண்ட்டு, இன்டெலிஜென்ஸ், ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த எபிலிட்டி டெஸ்ட்டில் நம்ம என்னென்ன டெஸ்ட் பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஒன்று ஆப்டிடியூட் டெஸ்ட் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஏன்னா பிகாஸ் அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் 10 டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் ரீசனிங் டெஸ்ட், வெர்பல் ரீசனிங் டெஸ்ட், இண்டக்டிவ் ரீசனிங் டெஸ்ட், மெக்கானிக்கல் ரீசனிங் டெஸ்ட், டயக்ராமேட்டிக் ரீசனிங் டெஸ்ட், ஸ்பேட்டியல் ரீசனிங் டெஸ்ட், சிச்சுவேஷனல் ஜட்ஜ்மெண்ட் டெஸ்ட், மென்டல் அரித்மெட்டிக் டெஸ்ட், வெக்காபுலரி டெஸ்ட், நம்பர் சீக்வன்ஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டு 10 டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி கிளாஸில் நம்ம எதிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்லேருந்து. அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்னால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்கை கொடுக்குறப்ப அவர் எவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்க்குறது தான் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். ஆல்ரெடி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீச்சர் இன்டர்வியூ ஆல்ரெடி தரணும், ஆல்ரெடி அவர் எவ்வளோ சென்டம்ஸ் கொடுத்துருக்காரு, ஆல்ரெடி எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. ஒரு டிரைவர் வேலைக்கு நம்ம சூஸ் பண்ணோம்னா வண்டியை ஓட்டி காட்டுங்க அவங்களோட எஃபிஷியன்சி பார்க்குறதுக்காக அப்படின்னு சொல்கிற டெமோ கிளாஸ் மாதிரி கொடுக்குறது. ஒரு டீச்சர் ஒர்க் பண்ணால் டெமோ கிளாஸ் கொடுத்து அவங்க எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து அவங்கள அச்சீவ் பண்ண சொல்கிறது. அதுக்கு பேர் தான் இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இன் திஸ் டெஸ்ட் a candidate's capacity to achieve in a particular field, அந்த particular ஃபீல்டில் இருக்கிற அச்சீவ்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக. In other words, this test measures candidates level of skills in certain areas, accomplishment and knowledge on in a particular subject. ஸோ அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஆஃப் ஒர்க்கை கொடுக்குறப்ப அவங்களோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, அவங்களோட அறிவு எப்படி இருக்குது, அவங்களோட அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை பொறுத்து நாலேஜ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறது தான் இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க செகண்ட் பாயிண்டில். தேர்ட் பாயிண்டில் த ரெகுலர் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் இன் த எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் அச்சீவ் டெஸ்ட். ஸோ ரெகுலராகவே எக்ஸாம் இந்த பெரிய ஒரு ஸ்கூலில் வைக்கிற எக்ஸாம்ஸ் கூட அந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு தான். அவங்க எப்படி படிச்சிருக்காங்க, அவங்க என்ன வகையில் கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக தான். இட் இஸ் ஆல்சோ கால்டு ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன் திஸ் டெஸ்ட் கண்டக்டட் பிஃபோர், டியூரிங் ஆர் ஆஃப்டர் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இன் ஷார்ட், எ டெஸ்ட் இஸ் கண்டக்டட் டு ஃபைண்ட் அவுட் த கேண்டிடேட்ஸ் mastery ஓவர் த சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் அந்த கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க.
அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டிரைவரை நம்ம செக் பண்ணுறப்ப எப்படி செக் பண்ணுவோம்? அவரை வந்து காரை ஓட்டி காட்ட சொல்லுவோம். எதுக்காக? அவர் எவ்வளோ 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 நல்லா ஓட்டுறாரு, எவ்வளோ நல்லா காரை ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக, அவரோட எஃபிஷியன்சியை செக் பண்ணுறதுக்காக, முடியும் தன்மையை செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க? அது காரை ஓட்டி காட்ட சொல்கிறாங்க. தென் மியூசிக் ஸ்டூடெண்ட் மே பி ஆஸ்க்டு டு ப்ளே இன் ஏ கிவன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு மியூசிக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஒரு மியூசிக் கம்போசர் வேலைக்கு போனோம்னா, ஒரு மியூசிக் கம்போசர் கிட்ட வேலைக்கு போனோம்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்து வாசித்து காட்ட சொல்கிறது. ஸோ டெமோ கிளாஸஸ் மாதிரி. ஓகேவா? டீச்சர் கேண்டிடேட் மே ஆக்ஸ் டு கிவ் அ டெமோன்ஸ்ட்ரேஷன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு டீச்சராக வேலைக்கு போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்கள வந்து கிளாஸ் எடுத்து காட்டுங்க. எப்படி நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறப்ப நான் நம்ம ஸ்கூலில் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு தான் எடுத்தேன். உங்களுக்கு தான் என்ன பண்ணேன்? இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தேன். அது மூலமாக தான் என்னை சூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ டெமோ பண்ணி காட்டுற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு பேர் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. தென் தேர்ட் ஒன்று இன்டெலிஜென்ட் டெஸ்ட். Intelligent test are one of the psychological test. சைக்காலஜிக்கலாக அவங்க எப்படி இருக்காங்க? தட் இஸ் டிசைன்டு டு மெஷர் த வெரைட்டி ஆஃப் மென்டல் எபிலிட்டி, இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி ஆஃப் த கேண்டிடேட். த main aim of these tests is to obtain the idea of person's intellectual potential. அவங்களோட ஐக்யூ லெவல் எப்படி இருக்குது, அவங்களோட பொறுமை காக்கும் திறன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் வைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்டெலிஜென்ட் டெஸ்ட். தேர்ட் டைப் என்னது? இன்டெலிஜென்ட் டெஸ்ட்னு சொல்கிறாங்க. தென் ஃபோர்த் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் டெஸ்ட் என்ன அர்த்தம்? த டெஸ்ட் இஸ் கண்டக்டட் டு டெஸ்ட் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ரீசனிங் கெப்பாசிட்டி ஆஃப் த கேண்டிடேட். ஸோ இந்த டெஸ்ட் எதுக்காக வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டு டெஸ்ட் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். அவரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குது, அந்த பர்டிகுலர் ஏரியாவில் எப்படி திங்க் பண்ணுறாரு, எம்ப்ளாயீஸ்குள்ளே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப அவங்களுக்குள்ளே எப்படி சால்வ் பண்ணுவார், இல்லை நம்ம கம்பெனிலே ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நடக்கிறப்ப எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜட்ஜ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்து அவங்கள ஒர்க் பண்ண சொல்கிற டெஸ்ட்டு தான் ஜட்ஜ்மெண்ட் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 4 டைப் ஆஃப் டெஸ்ட் இருக்குது. ஆல்ரெடி என்ன சொன்ன அந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்குது. ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, அதாவது அவங்களோட ஸ்கில்ஸை செக் பண்ணுறதுக்காக ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட்டு வைப்பாங்க. அதுதான் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது அவங்க இது வரைக்கும் என்ன சாதிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டெமோ பண்ணி காட்ட சொல்கிறது. இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டு, அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் கெப்பாசிட்டி செக் பண்ணுறதுக்காக ஜட்ஜ்மெண்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 4 டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ இதோட எது ஓவர் ஆயிடுச்சுன்னா இந்த டாபிக் ஓவர் ஆயிடுச்சு. தென் இதுக்கப்புறம் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. பர்சனாலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் 4 டைப்பாக பிரிக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட்டு, பர்சனாலிட்டி, ப்ரொஜெக்டிவ், ஆட்டிடியூட்னு சொல்லிட்டு 4 டைப்பாக பிரிக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு 1 by 1 இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? பர்சனாலிட்டி டெஸ்ட். Personality test refers to the test conducted to find out the non-intellectual traits of candidate, namely temperament, emotional response, capability and suitability. Stability. There is no right or wrong answer in the test. It comprises the following test. So இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மாதிரி இருக்காது. அவங்க பேசுகிறப்பே கண்டுபிடிக்கிறது, அவங்களுக்கு ஒரு ஜாப் கொடுத்து இதை செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை செய்கிறப்ப அவங்களோட ஆப்டிடியூட் எப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வேலைகள் மூலமாக அவங்களோட பர்சனாலிட்டியை செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பர்சனாலிட்டி டெஸ்ட் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் டெம்பர்மெண்ட்டு, எமோஷ்னல் ரெஸ்பான்ஸு, கெப்பாபிலிட்டி, ஸ்டெபிலிட்டி, அவங்களால செய்ய முடியுமான்னு செக் பண்ணி பார்க்குறது. எமோஷ்னல் வைஸாக அவங்கள செக் பண்ணி பார்க்குறது. தெர் இஸ் நோ ரைட் ஆர் ராங். இது வந்து இந்த ஆன்சர் கரெக்டாக தப்பாக நம்மளால் சொல்லவே முடியாது. அவங்க பண்ணுறது மேபி ரைட்டான அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கலாம், நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் தப்பாக இருக்கலாம். அதெல்லாம் கிடையாது. இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரைட்டு ராங்கெலாம் கிடையாது. ஜஸ்ட் அவங்கள செக் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. எது? இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டை அகைன் 4 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது? இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. Interest test measure the candidate's extent of interest in a particular area chosen by him or her so that the organization can assign the
job suited for his and term. Interest test அப்படிங்கிறது மேபி அந்த 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 கேண்டிடேட்டே கேட்கலாம். அந்த கேண்டிடேட்டே உங்கள் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன ஒர்க் பண்ண விரும்புகிறீங்களா, இல்லை ஒரு பாஸாக இருக்க விரும்புகிறீங்களா, இல்லை நீங்கள் ஒரு தொழிலாளியாக போக விரும்புகிறீங்களா, இல்லை இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு டீம் லீடராக இருக்க விரும்புகிறீங்களான்னு சொல்லிட்டு அவங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டே கேட்குறது. ஒரு கம்பெனிக்கு சூஸ் பண்ண பிறகு நீங்கள் மார்க்கெட்டிங் போகிறீங்களா, சேல்ஸ் போகிறீங்களா, இல்லை பர்ச்சேஸ் போகிறீங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கேட்டு அவங்களே முடிவு பண்ணுறதுக்கு பேர் இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்குது. அண்டர் திஸ் மெத்தட் standardized questionnaire is administered to the candidate to find out the traits like interpersonal rapport, dominance, introvertness, extrovertness, self-confidence, low assign quality, etc. This test assesses the reality of internet character of the candidate concerned. ஸோ அந்த கேண்டிடேட்டை வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு போடுறப்ப அவங்க சூட்டபுள் ஆகுவாங்களா, அவங்க கரெக்டாக இருப்பாங்களா, ஸோ இந்த மாதிரி வகையெல்லாம் நம்ம சூஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு பேர் தான் அவங்க அந்த டெஸ்ட்டுக்கு பேர் தான் இந்த பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி டெஸ்ட்னு சொல்கிறாங்க. தென் ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் ஆர் தெமட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட்னு அது இன்னொரு பேர் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த டெஸ்ட் இஸ் மெஷர் த கேண்டிடேட்ஸ் வேல்யூ, ஆட்டிடியூட், அப்ரஹெசிவ் பர்சனாலிட்டி எக்ஸெட்ரா. எதாவது செக் பண்ணுறது கேண்டிடேட்ஸோட வேல்யூ, அவங்க கரெக்டாக இருக்காங்களா. அதாவது நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் பண்ண முடியுமா சார் நம்ம நினைக்கிறோம். ஒரு பெரிய கம்பெனிஸ்க்கு நம்ம போனோம்னா இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் கண்டிப்பாலுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்ரஹெசிவ் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கீழ்ப்படியக்கூடிய தன்மை எப்படி இருக்குது, நம்ம ஒரு ஜாபை கொடுத்தா ஒபே பண்ணி கரெக்டாக பண்ணுவாங்களா, நம்ம ஒரு ஜாப் கொடுக்குறப்ப அவங்க கரெக்டாக அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணுறதுக்கு இந்த அப்ரிஹென்சிவ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் டெஸ்ட். த டெஸ்ட் இஸ் மெஷர் த கேண்டிடேட் டெண்டன்சிஸ் டுவோர்ட்ஸ் த பீப்புள், சுச்சுவேஷன்ஸ், ஆக்ஷன் ரிலேட்டட் திங்ஸ். எக்ஸாம்பிள் moral study, value study, social responsibility. Then study express the aptitude test and like conducted to measure the aptitude of the candidates. ஸோ இந்த கேண்டிடேட்டோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணுறப்ப இந்த பர்டிகுலர் கேஸ் ஸ்டடிலாம் கொடுத்து செக் பண்ணுறப்ப அவரோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, கரெக்டாக ஒர்க் பண்ணுறாரா, கரெக்டாக ஒர்க் பண்ணுவாரா, அந்த மாதிரி விஷயங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்காக இந்த ஆட்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிறது யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்டர்வியூங்கிற ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸில் பாருங்கள், செலெக்ஷன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஆப்டிடியூட், அச்சீவ்மெண்ட்டு, இன்டெலிஜென்ட் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லிட்டு அபிலிட்டி கீழே இருக்குது. பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது கீழே இன்ட்ரெஸ்ட், பர்சனாலிட்டி, ப்ரொஜெக்டிவ், ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டெஸ்ட்னால் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டெப்ஸை பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸில் இருந்தால் நம்ம ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கிறேன் நான். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், அப்ளிகேஷன் பிளாங்க்னா என்னன்னு சொன்னேன். ஒரு கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்போ ஒரு சில பர்டிகுலர் ஃபீல்டு இருக்கிற அப்ளிகேஷன்ஸை கொடுத்து அவங்க ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அது மூலமாக கேண்டிடேட் என்ன பண்ணிக்க முடியும், அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக. தென் அந்த வாங்கின அப்ளிகேஷன்ஸை வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. இது கரெக்டாக, இது ஒத்து வரும், இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம ஜாபுக்கு ஷூட் ஆகும், இவன் நம்ம ஜாபுக்கு ஷூட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு பேர் ஸ்க்ரூனிட்டைசிங் தி அப்ளிகேஷன்ஸ். அடுத்து இப்போ நம்ம பார்த்தது டெஸ்ட்டு, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 4th மேஜர் டாபிக் இன்டர்வியூ. 4th மேஜர் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னது, இன்டர்வியூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இன்டர்வியூ செக்மெண்ட்டை 1 by 1 பார்க்கலாம். நிறையா டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்டர்வியூனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ் பர் புக்கு. ஓகேங்களா? புக்கிலேருந்து ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன் இன்டர்வியூனா என்னன்ட்டு. நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் செலெக்ஷன் ப்ராசஸ். இன்டர்வியூக்கு செலெக்ஷன் டெஸ்ட்டுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னது, இன்டர்வியூன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் இஸ் தி இன்டர்வியூ. த டேர்ம் இன்டர்வியூ இஸ் த derived from the French word interviewer. That means glimpse
ஆர் டு see ஈச் அதர்னு சொல்கிறாங்க. என்னன்னா இந்த இன்டர்வியூ அப்படிங்கிற வேர்டு ஃப்ரெஞ்சு வேர்டோட ட்ரெவன் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டர் ஒயர் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜோட ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் இன்டர்வியூ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அதுக்கு மீன் என்ன பார்த்தீங்கன்னா சந்தித்தல், டு see ஈச் அதர், ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் சொல்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் இன்டர்வியூ ரெப்ரசன்ட்ஸ் எ ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி இன்டர்வியூவர் அண்டு இன்டர்வியூயி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூவர் அண்டு இன்டர்வியூவி. இன் அதர் வேர்ட்ஸ் இன்டர்வியூ ரெப்ரசன்ட் த ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி இன்டர்வியூவர் அண்டு இன்டர்வியூவி. இன்டர்வியூவருக்கும் இன்டர்வியூவுக்கும் நடுவில் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் இன்டர்வியூவர் அப்படிங்கிறவர் நம்மளை வேலைக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர், ஹெச்ஆர். இன்டர்வியூயி அப்படிங்கிறவன் யார் வேலைக்காக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறானோ அவன் பேர் தான் இன்டர்வியூயி. ஓகேங்களா? அக்கார்டிங் டு ஸ்கவுட் அண்ட் அதர்ஸ், அப்படிங்கிற என்ன சொல்கிறாருன்னா அண்ட் இன்டர்வியூ இஸ் த பர்பஸ் ஃபுல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ், த ஆன்சரிங் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்டு கம்யூனிகேஷன்ஸ் பிட்வீன் 2 or more persons. 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட நபர்களுடன் உட்கார்ந்து அவங்களோட கம்யூனிகேஷனை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா, அவங்க கூட நம்ம உரையாடணும்னா அதுக்கு பேர் தான் இந்த என்ன சொல்கிறாரு, இந்த இன்டர்வியூன்னு சொல்கிறாரு. இந்த இன்டர்வியூவில் நிறையா டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த இன்டர்வியூவில் நிறையா டைப்ஸ் இருக்குது. இதை நான் இங்கே சார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதுதான் இன்டர்வியூவில் இருக்கிற நிறையா டைப்ஸ். இதுதான் இன்டர்வியூவில் இருக்கிற நிறையா டைப்ஸ். பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் என்னது, ப்ரிலிமினரி இன்டர்வியூ. இதுக்கு பேர் என்னது, ப்ரிலிமினரி இன்டர்வியூ ஃபஸ்ட்டு. தென் ஸ்ட்ரக்சர், கைடட், பிளான்ட் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்குது. தென் அன்ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூ, இன்டெப்த் இன்டர்வியூ, பேனல் இன்டர்வியூ, ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ, டெலிஃபோன் இன்டர்வியூ, ஆன்லைன் இன்டர்வியூ, குரூப் இன்டர்வியூ, வீடியோ கான்ஃபரன்சிங் இன்டர்வியூ. இதெல்லாம் இன்டர்வியூவோட வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட் என்னது, ப்ரிலிமினரி இன்டர்வியூ அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிலிமினரி இன்டர்வியூனா என்ன? டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூவில் ஃபஸ்ட் டைப் என்னது, preliminary interview. This interview is conducted to know general suitability of the candidates who have applied for the jobs. Team of experts conducted their interview preliminary to eliminate those who are unqualified and unfit. Team of experts interview. Next step in the selection process is interview. அடுத்த ஸ்டெப் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸில் இருக்கிற அடுத்த ஸ்டெப்பு என்னது, இன்டர்வியூ. ஆல்ரெடி இந்த ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். The term interview has been derived from the French word enter wire, which means to claim see or to each see each other. இதெல்லாம் புக்ஸில் பாருங்க, நான் நடத்துகிறப்ப அப்படி புக்கை பாருங்கள், புக்லேயும் இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த டேர்ம் அப்படிங்கிறது என்ன, இந்த வார்த்தை இன்டர்வியூ வார்த்தை அப்படிங்கிறது எதுலேருந்து வந்துச்சுன்னா ஃப்ரெஞ்ச் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. அந்த வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டர் ஒயர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா டு மீட் டு see each other, 2 பேர் பார்த்துக்கிறது, 2 பேர் பேசிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் இன்டர்வியூ ரெப்ரசன்ட்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த இன்டர்வியூவர் அண்ட் இன்டர்வியூவி அப்படிங்கிறவரும் இன்டர்வியூவர் அப்படிங்கிறவரும் 2 பேரும் ஒன்றாக கலந்து பேசுதல் அப்படிங்கிறதுக்கு தான் இன்டர்வியூன்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க. According to Scott and others, an interview is the purpose full of exchange of ideas and the answering the questions and the communication between the 2 or more person. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு நடுவில் ஃபுல்லாக என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்கள பற்றி இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, இவங்கள பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வேலைகள் இருக்கக்கூடிய பேருக்கு தான் இன்டர்வியூன்னு சொல்கிறாங்க. பொதுவாக இன்டர்வியூங்கிறது உங்களுக்கு நார்மலாகவே தெரிஞ்சிருக்குங்கன்னு.
அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுன்னா அதுக்கு முன்னாடி 2 பேர் உட்காந்து கேள்வி கேட்பாங்க அந்த ஜாபை பற்றி. எங்கே படிச்சிருக்கீங்க, என்ன படிச்சிங்க, ஓகே இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரு, ஓகே இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணுவீங்க, ஸோ இதெல்லாம் கேட்பாங்க பார்த்தீங்களா. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இன்டர்வியூன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இந்த இன்டர்வியூவில் நிறையா டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ இருக்குது. இந்த இன்டர்வியூவில் நிறையா டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்க, ப்ரிலிமினரி இன்டர்வியூ, ஸ்ட்ரக்சர் கைடட் பிளான்ட் இன்டர்வியூ, அன்ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூ, இன்டெப்த் இன்டர்வியூ, பேனல் இன்டர்வியூ, ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ, டெலிஃபோன் இன்டர்வியூ, ஆன்லைன் இன்டர்வியூ, குரூப் இன்டர்வியூ, தென் வீடியோ கான்ஃபரன்சிங் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஒன், ப்ரிலிமினரி இன்டர்வியூனா என்ன இந்த இடத்துல பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூவில் ஃபஸ்ட் ஒன் ப்ரிலிமினரி இன்டர்வியூ. திஸ் இன்டர்வியூ கண்டக்டட் to know the suitability, to know general suitability of the candidate who have applied for the job. யாரெல்லாம் ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ, யாரெல்லாம் செலெக்ஷன் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டாங்களோ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறது. ஜென்ரலாக சூட் ஆகுவாங்களா இல்லை சூட் ஆக மாட்டாங்களா. The team of experts conducted their interview preliminary to eliminate those who are not unqualified or unfit candidates. சிம்பிளாக ஒரு ஜென்ரலாக ஒரு 4 பேர் உட்காந்துக்கிட்டு அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறது. மேபி இவங்க வந்து கரெக்டாக செலக்ட் ஆகுவாங்களா, செலக்ட் ஆக மாட்டாங்க, நம்ம ஜாபுக்கு சூட் ஆகுவாங்களா, நம்ம ஜாபுக்கு ஃபிட் ஆவாங்களா, அன்ஃபிட் ஆவாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கேட்குறது. திஸ் ஹெல்ப்ஸ் த எம்ப்ளாயர் ஆர்கனைசேஷன் டு கட் காஸ்ட் அண்ட் டைம் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த டு கட் தி டைம், டு கட் தி காஸ்ட் அண்ட் டைம் ஆஃப் தி செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ ஈஸியாக முடிக்காது. சிம்பிளாக கொஸ்டின் கேட்டு ரைட்டு இதிலே அவங்க செலக்ட் ஆக மாட்டாங்க, இதிலே அவங்க சூஸ் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அன்ஃபிட் கொடுத்து அவங்கள வந்து நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறது. அந்த மாதிரி இன்டர்வியூஸ்க்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, ப்ரிலிமினரி இன்டர்வியூன்னு சொல்கிறாங்க. தென் ஸ்ட்ரக்சர் கைடட் பிளான்ட் இன்டர்வியூஸ். Under this method, series of questions to be asked by the interviewer are pre-prepared questions by the interviewer and only these questions are asked in the interview. இன்டர்வியூவில் முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க, இந்த கொஸ்டின் தான் கேட்கணும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த கொஸ்டின் தான் கேட்கணும் இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கான்னு சொல்லிட்டு ப்ரீ பிளான்டாக வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுதான் ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூ. ஆல்ரெடி கைட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுதான் கைடட் இன்டர்வியூ. ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க, இந்த கொஸ்டின் தான் கேட்கணும், இந்த கொஸ்டின் தான் ஆன்சர் வாங்கணும், இந்த ஆன்சர் வந்தால் தான் செலக்ட், இந்த ஆன்சர் தான் நாட் செலக்ட் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் பிளான்டு இன்டர்வியூன்னு சொல்கிறாங்க. அல்டிமேட் Ultimately, interviews are ranked on the basis of score earned by the candidate in the interview. So, இந்த கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க 5 மார்க்ஸ், இந்த கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க 5 மார்க்ஸ், அந்த மாதிரி சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களோ அந்த ஆன்சரை பேஸ் பண்ணி அவங்க வந்து செலக்ட் பண்ணப்படுவாங்க. அதுக்கு பேர் தான் என்னது, இந்த ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூ. தென் டைப் ஆஃப் இன்டர்வியூவில் அடுத்த டாப்பிக்கு அன்ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூன்னு சொல்கிறாங்க. This is quite contrary to structured interview. The atmosphere for free and frank interaction is created in the interview environment. There is no pre-prepared questions. என்ன சொல்கிறாங்க, அதை பொறுத்த வரைக்கும் ப்ரீ-ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் இது வந்து அன்பிளான்ட் இன்டர்வியூ. ஜஸ்ட்டு ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறது, வர இன்டர்வியூவுக்கு வர கேண்டிடேட்க்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி அது மூலமாக அவங்க வந்து கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறது. இன்டர்வியூவர் டிட்டர்மைன் த சூட்டபிலிட்டி ஆஃப் த கேண்டிடேட்ஸ் பேஸ்ட் ஆன் த ரெஸ்பான்ஸ் டு த ரேண்டம் கொஸ்டின்ஸ் ரைஸ்டு பை இந்த இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூவில் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலராக கொஸ்டின் கேட்காம ஒரு கொஸ்டினை கொடுத்து இதுதான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லாமல் இவங்களே ஜாலியாக பேசி அவங்க எப்படி ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்க வைக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் சொல்லணுமா, பரவாயில்லையே பழைய கம்பெனியில் 10 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க உடனே, அந்த கம்பெனியில் இது நல்லா இருந்துச்சு சார், அந்த கம்பெனி இது நல்லா இருந்துச்சு சார், ஸோ அந்த கம்பெனியில் வந்து நான் கரெக்டாக சேலரி கொடுத்துருவாங்க சார், அந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது சார்,
கொஞ்சம் நல்லா மரியாதை கொடுப்பாங்க சார். அந்த மாதிரிலாம் ஆன்சர் பண்ணுறப்ப அவங்களுக்கே தெரிஞ்சிடும், ரைட்டே இவங்க வந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க, அதனால தான் அங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் கரெக்டாக இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறப்ப இவங்க நம்ம கம்பெனியில் கரெக்டாக ஒர்க் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ஃபில்டர் பண்ணுறப்ப அந்த இன்டர்வியூவோட ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு கேட்ச் ஆகும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த இன்டர்வியூ ஆனது யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எது அன்ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் இன்டெப்த் இன்டர்வியூ, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் இன்டர்வியூ. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் இன்டர்வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டெப்த் இன்டர்வியூன்னு சொல்கிறாங்க. திஸ் இன்டர்வியூ கண்டக்டட் டு டெஸ்ட் தி லெவல் ஆஃப் நாலேஜ் ஆஃப் த இன்டர்வியூ இன் தி பர்டிகுலர் ஃபீல்ட் இன்டென்சிவ் அண்டு எக்ஸ்டென்சிவ்லி. இந்த டைப் ஆஃப் இன்டர்வியூலாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. எதுக்காக? அந்த பர்டிகுலர் லெவல் ஆஃப் நாலேஜ் எப்படி இருக்குது, கேண்டிடேட்டுக்கு நாலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக. தஸ் இன்டர்வியூ ஹெல்ப்ஸ் த இன்டர்வியூ டு லேர்ன் அபவுட் த கேண்டிடேட்ஸ் expertise and practical exposure with respect to his her area of specialization. அந்த பர்டிகுலர் ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷனை கண்டுபிடிச்சி அது மூலமாக அவங்க வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்காக இந்த இன்டெப்த் இன்டர்வியூ ஆனது யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தென் பேனல் இன்டர்வியூ, வேர் த குரூப் ஆஃப் பீப்புள் இன்டர்வியூ த கேண்டிடேட்ஸ் இஸ் கால்டு த பேனல் இன்டர்வியூ. எல்லாம் நண்பன் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நண்பன் படத்தில் ஜீவாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் உட்காந்துட்டு கொஸ்டின் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் பேனல் இன்டர்வியூ. சரிங்களா? யூஸ்வலி பேனல் கம்ப்ரைஸ் த சேர்பர்சன், சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டைஸ், சைக்காலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், நாமினிஸ் ஆஃப் ஹையர் பாடிஸ் அண்ட் ஸோ ஆன். யூஸ்வலாக இந்த பேனல் அப்படிங்கிற யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேர்பர்சன் இருக்கலாம், சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் இருக்கலாம், சைக்காலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கலாம். எல்லாருமே ஒரே டைமில் கொஸ்டின் பண்ணுறது. அவங்கள ஒரே ஃபீல்டில் இல்லாமல் நிறையா ஃபீல்டில் வந்து அந்த கம்பெனியோட ஹையர் அத்தாரிட்டி இருப்பாங்க, சைக்காலஜிக்கல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, தென் அந்த மேனேஜ்மெண்ட்டோட எல்லாம் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு பார்க்கறதுக்கு பதிலாக எல்லோரும் ஒரே டேபிளில் உட்காந்து பார்த்துறதுக்கு பேர் தான் இந்த பேனல் இன்டர்வியூ. All panel members ask the different types of questions on a general areas of specialization of the candidate. எல்லா அந்த பேனல் மெம்பரில் அந்த பேனலில் இருக்கவங்க பேர் பேனல் மெம்பர்ஸ். ஸோ அந்த பேனல் மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் கேட்குறப்ப அந்த கேண்டிடேட்டோட சூட்டபிலிட்டி அவங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர்ஸ் அவார்ட் மார்க்ஸ் ஃபார் த கேண்டிடேட் செப்பரேட்லி. எல்லாருமே தனித்தனியாக மார்க் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மார்க் போடுவாங்க, அது மூலமாக முடிவு பண்ணுவாங்க. At the end of the marks awarded by all the members are aggregated and candidates are ranked accordingly. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த கேண்டிடேட் எல்லாம் உட்கார வச்சு கேட்டு அவங்க அதுக்கு மூலமாக முடிவு பண்ணுவாங்க. அது கரெக்டாக இவங்க சூட் ஆகுவாங்களா சூட் ஆக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் பேனல் இன்டர்வியூ. தென் நெக்ஸ்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ. These types of interview conducted to the test the temperament of and emotional balance of the candidate interviewed. எதுக்காகலாம் முக்கியமாக யூஸ் பண்ணுவாங்க பார்த்தோன்னா, அவங்க எமோஷ்னல் வைஸில் கொஸ்டின் ரைஸ் பண்ணி அவங்க மேபி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுவாங்களா நம்ம கம்பெனிக்கு நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூன்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்னால என்ன, மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய கேள்விகளை கேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, மேபி ஃபேமிலியை பற்றியோ இல்லை மேபி அவங்க படித்த பேக்ரவுண்டை பற்றியோ அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றியோ ஏதாவது கொஸ்டின் ரைஸ் பண்ணி அவங்களோட மைண்டு எப்படி ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லி பார்க்கறதுக்காக, மேபி அவங்க டென்ஷன் ஆகுறாங்களா டென்ஷன் ஆக மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்கு, அவங்களோட கோபப்படுத்துகிற மாதிரி கொஸ்டின் பண்ணி அந்த கோபத்தை அவங்க கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் இந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூன்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூவர் டிபெட்லி கிரியேட்ஸ் அன்ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன், இதெல்லாம் கீவேர்ட்ஸ், unstressful situations by directing the candidates to do the internal and irritating activities. ஸோ அந்த கேண்டிடேட்டை வந்து ஒரு மைண்ட் வைஸாக கொஸ்டின் கேட்டு அவங்கள இரிட்டேட் பண்ணி அவங்கள டென்ஷன் பண்ணி அது மூலமாக அவங்க ஆன்சர் வாங்கிறது. They assess the suitability of the candidate by observing the reaction and the response of the candidate to the stressful situations. Mostly of this type of interview conducted for the recruiting sales representative staffs. பார்த்தீங்களா, மார்க்கெட்டிங் ஸ்டாஃபு, சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்டாஃபு. ஏன்னா அவங்கெல்லாம் சேல்ஸ் பண்ண போகிறப்ப மார்க்கெட்டிங் பண்ண போகிறப்ப அங்கே இருக்கிறவங்க அந்த பொருளை வாங்கலைன்னா நம்ம உடனே டென்ஷன் ஆகும்.
ஒரு கடையில் போய்ட்டு ஒரு 10 சேலை கேட்குறோம், 10 சேலை எடுத்து போட்டாங்க, நம்ம ஒன்றும் வாங்காமல் வெளியே வந்தால் வெளியே வரப்போ கடைக்காரன் திட்டுவோம், என்னடா வந்து இவ்வளோத்தையும் எடுத்து களைச்சி போட்டு எதுவும் வேணான்ட்டு போகிறாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் இன்டர்வியூஸில் நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் ஆகக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்த டைப் ஆஃப் இன்டர்வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலிஃபோனிக் இன்டர்வியூ. த்ரூ மொபைல் மூலமாக, த்ரூ ஃபோன் மூலமாக, வேர் த கேண்டிடேட் லீவ் ஸோ ஃபார் அவே ஃப்ரம் த ஆர்கனைசேஷன் and find it difficult to attend the preliminary interview for various reasons. Telephone interview is conducted by some organizations to eliminate unfit and unsuitable candidates at the preliminary stage itself. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே சேலமில் இருக்கேன், எனக்கு காஷ்மீர்லேருந்து ஒரு ஜாப் வருது, என்னை இன்டர்வியூ கூப்பிட்றாங்க, நான் அவ்வளோ தூரம் போயிட்டு செலக்ட் ஆகிட்டு வரலன்னா எனக்கு அது வேஸ்ட்டு தானே. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறது, த்ரூ ஃபோன் மூலிமாவே நம்ம சூஸ் பண்ணிக்கிறது. ஃபோன் மூலமாகவே ப்ரிலிமினரி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிவிட்டு அது மூலமாக நம்ம மேபி சூட் ஆகுமா ஷூட் ஆக மாட்டோமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறதுக்கு. மேபி சூட்டானா அவங்க நேரில் வாங்கன்னு கூட சொல்லலாம், அன்சூட்னா சாரி சார் நீங்கள் வந்து அன்சூட்டு நீங்கள் வந்து வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துடுது வேஸ்ட் ஆஃப் காஸ்ட்டு, வேஸ்ட் ஆஃப் டைமு, வேஸ்ட் ஆஃப் ஹியூமன் பவர், எல்லாம் வேஸ்ட்டு சார், ஸோ நீங்கள் வராமல் அங்கேயே இருந்துக்கோங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ப்ரிலிமினரி லெவலை செக் பண்ணுறதுக்காக தூரமாக இருக்கவங்கள நம்ம சூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் இந்த டெலிஃபோன் இன்டர்வியூன்னு சொல்கிறாங்க. ஆன்லைன் இன்டர்வியூ. Due to tremendous growth in the information communication technology, these days interviews are conducted by means of interest via Skype, WeChat, Google Duo, Viber, WhatsApp or video chat applications. This enables the interviewer to conduct the interview with the candidates living faraway places. This saves a lot of time, money, energy both for employer and the organization and the candidates. இந்த ஆன்லைன் இன்டர்வியூ அப்படிங்கிறது எது மூலமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேபி ஸ்கைப்பாக இருக்கலாம், இல்லை WeChat, Google Duo, நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துடுச்சு. ஸோ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுனால அவங்கள வர வச்சு அவங்களுக்கு டைம் வேஸ்ட்டு, அவங்க மணி வேஸ்ட் பண்ணுறதுக்கு டைரெக்டாக என்ன பண்ணிக்கிறது, த்ரூ ஆன்லைன் மூலமாகவே இன்டர்வியூவை முடிச்சுக்கிறது. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இன்டர்வியூன்னு சொல்கிறாங்க. தென் குரூப் இன்டர்வியூ. A group interviews is a screening process where multiple candidates are interviewed at the same time. ஒரே கேண்டிடேட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கேண்டிடேட்டை இன்டர்வியூ பண்ணிக்கிறதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரே டைமில் நிறையா கேண்டிடேட் உட்கார வச்சு ஒருத்தரே கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரூப் டிஸ்கஷன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ அந்த குரூப் டிஸ்கஷன் மூலமாக குரூப்பாக ஒரு பீப்புளை உட்கார வச்சு நடுவில் ஒருத்தர் நின்றுக்கிறாரு, ஒரு இன்டர்வியூ நின்றுக்கிறாரு, இந்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, ஓகே இவர் கரெக்டாக பேசுகிறார், இவர் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்குது. இதுக்கு பேர் தான் குரூப் இன்டர்வியூன்னு சொல்கிறாங்க. வேலைக்காரன் படம் பார்த்தீங்கல்ல, அந்த வேலைக்காரன் படத்தில் ஃபஸ்ட்டோட என்ன பண்ணுவார், ஒருத்தர் மட்டும் போய் நடுவில் நின்று உட்காந்துக்குவார், மற்றவங்களாம் என்ன பேசுகிறாங்க, இவர் ஃபிட்டு அவர் அன்ஃபிட்டு, அதை வச்சு முடிவு பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அது மூலமாக அது மாதிரி தான். சம்டைம் பர்டிகுலர் டாபிக் இஸ் கிவன் டு த குரூப், தே ஆர் ஆஸ்க்டு டு டிஸ்கஸ். இது வந்து குரூப் டிஸ்கஷன்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை கொடுத்துட்டு அந்த டாபிக் போல் அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்க எப்படி பேச வைக்கிறது, இதெல்லாம் முடிவு பண்ணுறது இந்த விஷயங்கள். அதுக்கு பேர் குரூப் இன்டர்வியூன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் competency. A group of member of group is assessed by keenly observing participation of the members in the discussion. அவங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அவங்க அந்த குரூப்பை எப்படி வந்து கரெக்டாக லீட் பண்ணுறாங்க, ஓகே இவங்க பேசுகிறாங்க, இவங்க இவ்வளோ நல்லா பேசுகிறாங்க, இதெல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு குரூப் இன்டர்வியூ யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவை பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ கான்ஃபரன்சிங் இன்டர்வியூ. வீடியோலேயே இன்டர்வியூவை முடிச்சிடுறது, விசிலேயே என்ன பண்ணுறது, இன்டர்வியூவை முடிச்சிடுறது. வீடியோ கான்ஃபரன்ஸ் இன்டர்வியூ சிமிலர் டு ஃபேஸ் இன்டர்வியூ. Video conferencing interview is kind of conference call that connected the candidate with the various companies located across the various geographics. Just like a telephone call, a video conferencing interview has a multi-point which allows to more or people different locations to participate in the interview process. So video conferencing இங்கே பாருங்க சைடில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்க பார்த்தீங்களா, இதுதான் வீடியோ கான்ஃபரன்ஸ் இன்டர்வியூ.
வீடியோ கான்ஃபரன்ஸ் என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கும் மேற்பட்ட நபர்களை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அப்ளை பண்ண வச்சு அவங்களுக்கு இன்டர்வியூ வச்சு அதிலே முடிச்சிடுது, அவங்க நேரில் வர சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாமல். சரிங்களா? ஸோ இதோட என்ன முடிஞ்சிருச்சு? வீடியோ கான்ஃபரன்சிங் இன்டர்வியூட வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆமாம் தானே? முடிஞ்சா இல்லையா? ஓகே, முடிஞ்சிடுச்சு. ப்ரிலிமினரி இன்டர்வியூனா என்னென்னு பார்த்தோம், ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூனா என்னென்னு பார்த்தோம், அன்ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூனா என்னென்னு பார்த்தோம், இன்டெப்த் இன்டர்வியூ, பேனல் இன்டர்வியூ, ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ, டெலிஃபோன் இன்டர்வியூ, ஆன்லைன் இன்டர்வியூ, குரூப் இன்டர்வியூ, வீடியோ கான்ஃபரன்ஸ் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இதெல்லாம் இன்டர்வியூஸோட வேரியஸ் டைப்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டெப்ஸுக்கு போகிறப்ப அந்த ஸ்டெப்ஸில் பாருங்கள், ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் அப்ளிகேஷன் பிளாங்க்னா என்னென்னு பார்த்தோம். சரிங்களா? அப்ளிகேஷன் பிளாங்க்னா என்னென்னு பார்த்தோம், ஸ்க்ரீன்டிங்ஸ் த அப்ளிகேஷன்னா என்னென்னு பார்த்தோம், செலெக்ஷன் டெஸ்ட்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ நம்ம இன்டர்வியூனா என்னென்னு பார்த்துட்டோம். நாளைக்கு கிளாஸில் இந்த சாப்டரில் இருக்கிற மீதி இருக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸையும் நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் இதில் இருக்கக்கூடிய மீதி எல்லா கிளாஸஸையும் மீதி எல்லா ஸ்டெப்ஸையும் நம்ம ஒன் பை ஒன்னாக என்னென்னு பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோஸில் கொஞ்சம் இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் வீடியோஸ் மூவி கிளிப்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? தென் முக்கியமான பாயிண்ட்டு, இன்னைக்கான அசைன்மெண்ட்டு பாருங்கள். இந்த இதிலேருந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டின் இருக்குது. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூன்னு சொல்லி இருக்குது. இன்ட்ரொடக்ஷன் அது அந்த மேலே எழுதிக்கிற, உன் பேர் எழுதிக்கிட்டு, உன் கிளாஸ் எழுதிக்கிட்டு, அசைன்மெண்ட்னு எழுதிக்கிற, காமர்ஸ் அசைன்மெண்ட்னு எழுதிக்கிட்டு A3 ஷீட்டை வாங்கி நம்ம மடிக்கணும். நான் முன்னே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, 2 A3 ஷீட் வாங்குங்க, அதை உள்ளே வச்சு 2ஆக மடித்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிக்கிட்டு இன்டர்வியூ டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ போட்டு இன்ட்ரொடக்ஷன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறீங்க, இன்ட்ரொடக்ஷன்னு போட்டு எழுதிக்கிறீங்க. இன்ட்ரொடக்ஷன்னு போட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 பாயிண்ட்டை மட்டும் எழுதிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்டை எழுதிக்கிட்டு அடுத்தது டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூன்னு போட்டு இந்த டயக்ராம் எழுதணும். டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூன்னு போட்டு இந்த டயக்ராமை போடணும். இந்த டயக்ராம் போட்டுட்டு அடுத்தது ஒவ்வொரு டைப்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா? இதில் இந்த ஸ்லைடு இருக்கிற பாயிண்ட்டை மட்டும் எழுதினா போதும். ப்ரிலிமினரி இன்டர்வியூன்னு போட்டு இந்த 3 பாயிண்ட் எழுதுறீங்க. அடுத்தது ஸ்ட்ரக்சர் கைடட் பிளான்ட் இன்டர்வியூன்னு போட்டு இந்த 2 பாயிண்ட் எழுதுறீங்க. அன்ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூன்னு போட்டு இந்த 4 பாயிண்ட் வேணாம், 3 பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. அதே மாதிரி இன்டெப்த் இன்டர்வியூன்னு போட்டு இந்த 3 பாயிண்ட் எழுதுறீங்க. பேனல் இன்டர்வியூன்னு போட்டு இந்த 4 பாயிண்ட்ஸ் எழுதுறீங்க. ஸோ அந்த மாதிரி எது வரைக்கும், வீடியோ கான்ஃபரன்ஸ் இன்டர்வியூ வரைக்கும் ஒரு A3 ஷீட்டை 2ஆக மடித்து எழுதி எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி கொடுக்குறீங்க. எனக்கு மண்டே ஸ்கூலில் சப்மிட் பண்ணணும். எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன், கம்பல்சரி மண்டே ஸ்கூலில் நான் மண்டேலேருந்து ஸ்கூலில் தான் இருப்பேன். ஸோ மண்டே ஸ்கூலில் இந்த அசைன்மெண்ட்டை எனக்கு நேரில் சப்மிட் பண்ணிவிட்டு போகணும். சரிங்களா? இன்கேஸ் வரலன்னா மண்டே ஆஃப்டர்நூன் நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன். தேங்க்யூ அண்ட் பாய்.